ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளான டேஸ்டியான ஹெல்த்தியான கேப்பக்களி நேற்று வச்ச மீன் குழம்பு வீட்டில் ரெடி பண்ணியிருந்தோம். இது குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். ரொம்ப சத்தாக இருக்கும். டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. 1 கப்பு கேப்ப மாவு எடுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ். 1 கப்பு கேப்ப மாவுக்கு 3 கப்பு தண்ணி ஊற்றணும். கொஞ்சமாக ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் உப்பு போட்டு இதை அப்படியே கலக்குன்னு கலக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இது கிண்டுறது தான் பெரிய ப்ராசஸ். அடுப்பில் ஏற்றுறதுக்கு முன்னாடி கிண்டணும். அடுப்பில் ஏற்றின பிறகு கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கை ஊஞ்சி போகும், கை வலி எடுத்துக்கிறோம். ஏன்னா கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அந்த கட்டி பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கட்டியாக வந்துட்டால் டேஸ்ட் நல்லா இருக்காது, பார்க்குறதுக்கும் நல்லா இருக்காது. அதனால் கிண்டிக்கிட்டே இருக்கணும். லேசாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க, ஒரு 2 ஸ்பூன் நல்லெண்ணெய். இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அடி பிடிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கரண்டியை வச்சு நல்லா மசிச்சு விடணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கட்டியாக வராது. ஆஹா, அருமையாக சூப்பரான கேப்பக்களி வந்துருச்சு. இந்த கேப்பக்களியை லேசாக தண்ணியும் நல்லெண்ணெயும் விட்டு அப்படியே பால் மாதிரி விட்டணும் ஃப்ரெண்ட்ஸ். ஒசூர் தாண்டி கர்நாடகா பக்கம் போயிட்டிங்கன்னா மேக்ஸிமம் சின்ன கடையிலேருந்து பெரிய கடை வரைக்கும் அந்த கேப்பக்களி கிடைக்கும். நம்ம ஊரில் தான் கிடைக்க மாட்டேங்குது. வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான். அப்படியே அந்த களியை வச்சு அதுக்கு மேலே நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு, அந்த குழம்பு ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு குடல் குழம்பு, புளி ஊற்றி வைக்கிற குழம்புகள் எல்லாமே நல்லாயிருக்கும். காய் விட்டு நீங்கள் புளி ஊற்றி வச்சாலும் சரி. எங்கள் வீட்டில் தலை குழம்பு, குடல் குழம்புக்கெல்லாம் புளி ஊற்றி வைப்பாங்க. கறி குழம்பு மாதிரி வைக்காமல் அது டிஃப்ரெண்ட்டாக வைப்பாங்க. மீன் குழம்பு இருந்துச்சு. மீன் குழம்புக்கு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே அந்த மீன் குழம்பு ஃபுல்லாக ஊற்றி பரட்டுன்னு உருட்டுன்னு உருட்டி வாய்க்குள்ளே தள்ளினா ஆஹா, வேறு லெவல் டேஸ்ட்டு. மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.